காவி கொடி பறக்குது பார். பாரத் மாதா கி ஜெய். வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, பாரதத்தாய் வாழ்கவே, பாரதத்தாய் வாழ்கவே, வெல்க வெல்க வெல்கவே, வெல்க வெல்க வெல்கவே, சனாதனம் வெல்கவே, சனாதனம் வெல்கவே, இந்து தர்மம் வெல்கவே, இந்து தர்மம் வெல்கவே. கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா, மரமாற்ற தடைச்சட்டம் கொண்டு வா, மரமட்ட தடைச்சட்டம் கொண்டு வா, மரமாற்ற தடைச்சட்டம் கொண்டு வா, மரமட்ட தடைச்சட்டம் கொண்டு வா. ஆலயம் காக்க வக்கற்ற அரசு, ஆலயத்தை விட்டு வெளியேறு, ஆலயத்தை விட்டு வெளியேறு, ஆலயத்தை விட்டு வெளியேறு, ஆலயத்தை விட்டு வெளியேறு, ஆலயத்தை விட்டு வெளியேறு. தடை செய் தடை செய், மது கடைகளை தடை செய், மது கடைகளை தடை செய். மூடிடு 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 மூடிடு, டாஸ்மாக் கடையை மூடிடு, டாஸ்மாக் கடையை மூடிடு, டாஸ்மாக் கடையை மூடிடு. டாஸ்மாக் கடையை மூடிடு. இந்து மக்கள் கட்சியின் சார்பில் இன்றைய தினம் திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் மற்றும் கொடியேற்று விழா நிகழ்ச்சி 5 இடங்களிலே நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியிலே இன்றைக்கு பங்கு கொள்வதற்காக, கொடியேற்று விழாவை சிறப்பிப்பதற்காக வருகை தந்திருக்கிறோம். தமிழகத்திலே விடுதலை சிறுத்தை கட்சி வருகின்ற அக்டோபர் 2ஆம் தேதி மது ஒழிப்பு மாநாடு அவர்களுடைய மகளிர் அணி நடத்துவதாக அறிவித்து அதற்கான ஆயத்தங்களை செய்து வருகிறார்கள். விடுதலை சிறுத்தை கட்சி அனைவருக்கும் தெரியும், இண்டி கூட்டணியின் ஒரு அங்கம், ஆளுகின்ற திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கத்தினுடைய கூட்டணி கட்சி. விடுதலை சிறுத்தை கட்சிகள் ஒரு நிபந்தனையை வைக்க வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கத்திற்கு. அது ஒன்றும் புதிய நிபந்தனை கிடையாது. ஏற்கனவே கடந்த காலம் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது மதுக்கடைகள் மூடப்பட வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகமே போராட்டம் நடத்தியிருக்கிறது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடைகளை மூடுவோம் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். திமுகவினுடைய முக்கிய பிரமுகர், தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரி கனிமொழி அவர்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடைகளை மூடுவோம், மதுவினால் ஏற்படும் தீமைகள் குறித்தெல்லாம் வெகு சிறப்பாக அவர் பேசியிருக்கிறார். எனவே திருமாவளவன் வலியுறுத்துவது என்பது மத்திய அரசை நோக்கி அல்ல. இந்த மதுவிலக்கு இது மாதிரியான கொள்கை முடிவுகள் மாநில அரசாங்கத்தினுடைய வரம்பிற்கு உட்பட்டது. டாஸ்மாகை உருவாக்கியது தமிழக அரசாங்கம், டாஸ்மாகை நடத்துவது தமிழக அரசாங்கம், சாராய ஆலைகளை நடத்துவது திமுக அதிமுக சம்பந்தப்பட்ட நபர்கள். அவர்கள்தான் தனியார் சாராய ஆலைகளிலே இருந்து மதுவை வாங்கித்தான் இவர்கள் அரசாங்கம் மூலமாக மதுவை விற்று கொடுக்கிறார்கள். இந்த பூரண மதுவிலக்கு என்பது எல்லா கட்சியினுடைய கொள்கையாகவும் இருக்கிறது. எல்லோரும் எல்லா காலங்களிலுமே இதிலே போராட்டங்களை நடத்தி வந்திருக்கிறார்கள். இந்த நிலையிலே ஒன்றிய அரசாங்கம் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று சொல்லி போராட்டம் நடத்துவது என்பது மக்களை ஏமாற்றுவதற்காக நடத்தக்கூடிய ஒரு அரசியல் நாடகம். இந்த மதுவிலக்கு கொள்கையை தமிழ்நாட்டில் ஒரு கேலி பொருளாக மாற்றிட்டாங்க. மொத சாராய கடை இங்கே தமிழ்நாட்டில் மதுவிலக்கு ரத்து செய்யப்பட்டது, சாராய கடை திறக்கப்பட்டது திமுக ஆட்சி அமைத்த போது தான். திமுகவினுடைய தலைவர் ஐயா கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தான் மதுவிலக்கு ரத்து செய்யப்பட்டு சாராய கடைகள் திறக்கப்பட்டது. ஆனால் அவங்களே அப்புறம் என்னன்னாங்கன்னா, இது தற்காலிகமானது தான், நாங்கள் சாராய கடையை மூடுவோம்னு அதே கருணாநிதி அவர்களே வாக்குறுதி கொடுத்தார். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அம்மா மேலே சத்தியம் பண்ணார், அவரும் சாராய கடைகளை நடத்தினார். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், ஜெயலலிதா அம்மா எல்லா அரசியல்வாதிகளுமே இந்த சாராய கடையை மூடுவோன்னு அவங்க எதிர்க்கட்சியாக இருக்கும்போது சொல்லுவாங்க. ஆளுங்கட்சி ஆகிட்டாங்கன்னா அவங்க அந்த சாராய கடை மூலமாக நிறைய வருமானம் வருது அப்படின்னு அது மேலும் மேலும் குடிப்பவர்கள் எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது.
இவங்க என்னங்கிறாங்கன்னா நாங்கள் கடைகளை குறைக்கிறோம், படிப்படியாக கொண்டு வருவோம். என்ன படிப்படியாக கொண்டு வர்றீங்க? மது விற்பனையை நீங்கள் அதிகரிச்சுட்டே இருக்கிறீங்க. ஒரு 500 கடையை சாத்திட்டா அதுக்கே பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க வந்து உயர்நீதிமன்றமெல்லாம் போய் நெடுஞ்சாலை ஓரமாக இருக்கக்கூடிய கடையெல்லாம் மூடணும்னு எல்லாம் உத்தரவு வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் நாங்கள் கடைகள் விற்பனை நேரத்தை குறைக்கிறோம் இதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் மதுவை ஒழிப்பதற்கான வழி கிடையாது. மதுக்கடைகளை ஒழிப்பது என்பது மிகவும் சுலபமானது. அதுவும் இப்போ இருக்கிற அரசாங்கத்துக்கு ரொம்ப சுலபமானது. மறுநாள் ஒரு கையெழுத்து போட்டால் போதும், மதுக்கடைகள் மூடப்பட்டு விடும். கொரோனா காலத்தில் எல்லா மதுக்கடைகளும் மூடித்தான் இருந்தது. ஜனங்கள்லாம் குடிக்காம தான் இருந்தாங்க. 40 நாளோ 50 நாளோ இல்லையா, கொரோனா முழு ஊரடங்கு. இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, மதுக்கடையை மூடிட்டா ரெகுலராக குடிச்சு பழகினவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஆயிரும். ஒன்றும் ஆகலை, நல்லா இருந்தாங்க எல்லாம். கொரோனா காலத்தில் எல்லாம் குடிக்காமல் இருந்தாங்கல்ல. ஜனங்களால் குடிக்காமல் இருக்க முடியும், ஆனால் இந்த அரசாங்கத்தினால மதுவை விற்காமல் இருக்க முடியாது. அது கொரோனா காலத்தில் ப்ரூஃப் ஆகிருக்குது. அதனால் திருமாவளவன் வந்து இதையும் இந்த விஷயத்துலேயும் அவர் வந்து மத்திய அரசு மேலே பழி போட்டு நாங்கள் வந்து ஒன்றிய அரசே சாராயத்தை மூடு அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு அரசியல் நாடகம். இது எல்லாருக்கும் தெரியும். அவங்க வந்து திமுகவில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் எதிர்பார்ப்பு, ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தணும். ஒன்றும் அதிக சீட்டு வேணும் அல்லது கூட்டணியில் பங்கு வேணும். இப்போ விடுதலை சிறுத்தைகள் பல குரல்களில் பேசுகிறாங்க இல்லையா. அதனால் என்ன இருந்தாலும் மது ஒழிக்கப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான கோரிக்கை. அதே மாதிரி இந்த மது ஒழிக்கப்பட வேண்டும்னா, கள்ளச்சாராயம் ஒழிக்கப்பட வேண்டும்னா, அந்த கோரிக்கையோட இன்னொரு கோரிக்கையும் கூடவே வந்துக்கிட்டு இருக்காது. நியாயமான கோரிக்கை, கள்ளுக்கடைகளை திறக்கணும்னு. ஏன் திருமாவளவன் அதை வலியுறுத்தலாமல்ல, கள்ளுக்கடைகளை திறக்கணும்னு? விவசாயிகள் நல்லா இருப்பாங்கல்ல. கள்ளுக்கடையை திறந்தால் டாஸ்மாக் வியாபாரம் அடிபட்டுரும். அதனால கள்ளுக்கடையும் திறக்கூட மாட்டேங்கிறான். கள்ளுக்கடை திறந்தால் விவசாயம் நல்லா இருப்பான். ஏதாவது ஒரு முடிவுக்கு இந்த அரசாங்கம் வரணும். பூரண மது விலக்கு தான் எல்லாருடைய கொள்கையும். அதனால் திருமாவளவன் இந்த அரசியல் நாடகத்தை நிறுத்தி கொள்ள வேண்டும். அந்த அரசியல் நாடகத்தை முறியடிக்கக்கூடிய வகையிலே வரக்கூடிய அக்டோபர் 2ஆம் தேதி அவர் அங்கே நடத்துகிறார் மாநாடு. எங்கே? கள்ளச்சாராய சாவு நடந்த இடத்துல, கள்ளக்குறிச்சி, அப்புறம் வந்து மரக்காணம். எடப்பாடி ஆட்சியில் இருந்த வரைக்கும் கள்ளச்சாராயத்தில் எவனும் ஜாகலை. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே கள்ளச்சாராயம் ஆறாக பெருக்கெடுத்து ஓடியது. கள்ளச்சாராய சாவுகள் ஏற்பட்டது, மரக்காணத்தில் ஏற்பட்டது, அதுக்கப்புறம் இப்போது கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்டது. அதனால் இந்த கள்ளச்சாராய ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்குது. மக்களுடைய உயிர்களை காவு வாங்கக்கூடிய ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கிறது. திருமாவளவன் அங்கே மாநாடு நடத்துகிறார், மது ஒழிப்பு மாநாடு. நாங்கள் திண்டுக்கல்லையும் மதுரையிலையும் அதே அக்டோபர் 2ஆம் தேதி இங்கே இந்த திண்டுக்கல்லில் வந்துங்க, நம்ம பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே 5 கடை இருக்குது, டாஸ்மாக் கடை. பஸ் ஸ்டாண்டில் எந்த நேரத்தில் அங்கே போலீஸ்காரர் பாதுகாப்புன்னா கூட அவருக்கே பாதுகாப்பு இல்லை. அதனால் இந்த மதுக்கடைகளை இப்போ 500 கடையை மூடுறான்னு இருக்கார் அவர். நம்ம ஆள், நம்ம அண்ணன் முத்துசாமி அண்ணன் அமைச்சர் பெருமகனார் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு இந்த மதுக்கடையை மூடணும்னு சொன்னால் கோவம் வர்றது. குடிகாரன்னு சொல்லாதீங்க, அவன் காலையில் நேரத்தில் எந்திரிச்சு அவன் வந்து வேலைக்கு போகிறவன் தான் குடிக்கிறான், மது பிரியர்கள்னு சொல்லுங்கள். அவங்க மது விற்பனையை எப்படி அதிகரிக்கலான்னு திட்டம் போடுறதுக்கு ஒரு அமைச்சர். ஏடிஎம்மில் மது விற்கலாமா, அல்லது டெட்ரா பேக்கெட்டில் விற்கலாமா, அப்புறம் மதுவுக்கு வந்து வீரன்னு பேர் வைக்கலாமா, கோதுமையிலிருந்து சாராயம் தயாரித்து கொடுக்கலாமா, கோதுமை பீர் இல்லையா. இப்படியெல்லாம் புது புது வகையில் எப்படியாவது இந்த மது விற்பனையை அதிகரித்து வருமானத்தை அதிகரித்து, அது சாராய ஆலைகளுக்கும் வருமானம், அரசாங்கத்துக்கும் வருமானம். ஆக அவர் வந்து அந்த அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, 500 கடையை நாங்கள் வந்து மூடுறதுக்கெல்லாம் தயாராகிட்டோங்கிறார். நேற்று அறிக்கை கொடுத்துருக்கிறார். அதாவது திருமாவளவன் மாநாடு நடத்துகிறாராம், இவர் 500 கடையை மூடுறாராம். நாங்கள் என்ன வேண்டுகோள் வைக்கிறோம், அந்த 500 கடையோடு சேர்த்து இந்த திண்டுக்கல் இருக்கிற 5 கடையை மூடுங்க. அதே நேரத்தில் காந்தி ஜெயந்தி அன்னைக்கு காந்தி மதுரைக்கு வந்து, காந்திக்கு வந்து இந்த மதுரையில் வந்து தான் அவர் அந்த கோமணம் கட்ட ஆரம்பித்தார், அந்த ஓராடை உடுத்த ஆரம்பித்தார், மேலாடை தவிர. ஆமாம். அதனால் காந்தியடிகளுடைய அந்த கால்பட்ட அந்த பூமியில் நாங்கள் வந்து பூரண மதுவிலக்கு கொண்டு வர சொல்லி இந்து மக்கள் கட்சியின் சார்பில் போராட்டம் நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை விநாயகர் சதுர்த்தியின் பொழுது அவங்க வந்து இம்மானுவேல் அவருடைய குரு பூஜையை காரணம் காட்டி, வழக்கமாக நாங்கள் மாவட்ட நிர்வாகத்தோடு ஒத்துழைத்து 5 நாள் 3 நாள் 4 நாள் என்று எங்கள் விழாக்கள் நடைபெறும். ஆனால் இந்த முறை அதை காரணம் காட்டி எங்களுக்கு பெருத்த இடையூறை ஏற்படுத்தி விட்டார்கள். பல இடங்களில் வழக்குகள் போட்டிருக்கிறார்கள். அப்புறம் நிறைய எங்கள் நிர்வாகிகள் மேலே
இப்போ வந்து அவங்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்குது. இப்போ இந்த மாசாணத்து மேலே சும்மா கேஸ் போட்டே இருக்கிறாங்க, பொய் வழக்குகள் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப காலமாக நம்ம கட்சியில் இருக்கார், நம்ம மாவட்ட செயலர் மேலே தொடர்ந்து பொய் வழக்கு, அப்புறம் ஃபோனில் கூப்பிட்டு மிரட்டுறது அல்லது ஏதோ உரையாடுற மாதிரி பேசுறது. இப்போ திண்டுக்கல் மோகன், நம்ம நிர்வாகிகள் இங்கெல்லாம் இருக்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பற்ற சூழல் இருக்கிறது. போலீஸார் பொதுவாக இந்த விஷயங்களை எல்லாம் கண்டுகொள்வதில்லை. அதனால் இந்த விஷயத்தில் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைக்கின்றேன். நம்முடைய இந்த இந்து மக்கள் கட்சியின் சார்பில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நேற்றைய தினம் வந்து பழனி பஞ்சாமிர்தத்தை அவதூறு கிளப்பிட்டார் அப்படின்னு சொல்லி திரௌபதி மோகன்ஜி சத்திரியன் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். நானும் அந்த பேட்டியை பார்த்தேன். அவர் செவிவெளி செய்தியாக ஒரு செய்தியை சொல்லுகிறார். அந்த நிருபர் ஏதோ கேட்குறாரு, அதுக்கு பதில் சொல்கிறார். உடனே அதுக்கு பழனி இந்த பஞ்சாமிர்தத்தை அவமதித்து விட்டோம் என்று சொல்லி அவர் அங்கே சமயபுரம் அந்த கோயில் ஈவோ வச்சு ஒரு புகாரை கொடுத்து உடனே கைது. அதில் எந்த விதமான ஒரு நடைமுறை சட்ட நடைமுறைகளையும் பின்படுத்தாமல் ஒருத்தரை கைது பண்ணணும்னா அதுக்கான நடைமுறைகள் இருக்குது. அவங்க குடும்பத்தாருக்கு தகவல் தெரிவிக்கணும். அது மாதிரியெல்லாம் எதுவும் இல்லாமல் அவர் வந்து மோகன்ஜி சத்திரியன் அவர்கள் நாடக காதலை அம்பலப்படுத்தக்கூடிய திரௌபதி திரைப்படத்தை எடுத்தவர். அதைத் தொடர்ந்து ருத்ரதாண்டவம் திரைப்படம், எங்களுடைய இந்து அமைப்புகளோடு ஆதரவாக இருப்பவர், பாட்டாளி மக்கள் கட்சி அதனுடைய ஒரு அனுதாபியாக இருப்பவர். அவர் வந்து இப்படி ஒரு கருத்தை சொன்ன உடனேயே இந்த அரசாங்கம் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு அவரை கைது செய்து அவரை சிறைச்சாலையில் அடைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் மேஜிஸ்ட்ரேட்டை ஆஜர்படுத்துகிற பொழுது அதில் ஆவணங்கள் சரியா இல்லை. அந்த மேஜிஸ்ட்ரேட் ஓன் பெயிலில் விட்டுருக்காரு. கொஞ்சம் கூட கருத்து சுதந்திரத்துக்கு இடமே கொடுக்காம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்குது. அந்த கருத்தை வந்து இப்போ பொங்கல் பரிசு வழங்கப்பட்டது. அப்போ அந்த பொங்கல் பரிசில் அதில் வந்து வெல்லம் மெல்ட் ஆயிடுச்சு, அதில் பள்ளி இருந்ததுன்னு ஒரு பெரியவர் புகார் கொடுத்தார். உடனே அவர் மேலே ஒரு கேஸ். அரசாங்கம் செய்யக்கூடிய குறைகளை சுட்டி காட்டினாலே வழக்கு. அதே மாதிரி சாலை பணிகள் சரியாக நடைபெறலை, ரோடு இன்னும் ஒழுக்கமாக இல்லை, அந்த ரோடு எடுத்தால் அப்படியே தோசை மாதிரி வெளியே வருதுன்னு ஒரு வீடியோ போட்டான், உடனே அவன் மேலே வழக்கு. அதே மாதிரி மத்திய அரசாங்கத்தினுடைய வீடுதோறும் குடிநீர் திட்டம், அதுக்கு ஜலஜீவன் திட்டத்துக்கு ஒரு குடிநீர் குழாய் அமைச்ச மாதிரி கணக்கு காட்டியிருக்காங்க, அதுக்கு தண்ணி இணைப்பே கொடுக்கல, அதை ஒரு வீடியோ எடுத்து போடுறாங்க, உடனே அவன் மேலே வழக்கலாம். இந்த ஆளுகின்ற அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டினால் உடனடியாக அவர்கள் மீது வழக்கு. எப்படியும் தினசரி ஒரு 2 பேர் 3 பேர் பிஜேபி, இந்து மக்கள் கட்சி இவங்க மேலே வழக்கு போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால் இந்த அரசாங்கம் அந்த போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆட்சிகள் மாறும், காட்சிகள் மாறும். அதனால் அரசாங்கத்திற்கு, குறிப்பாக நம்முடைய தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு, அவங்களுடைய ஐடி விங்கு, திமுகவுடைய ஐடி விங்கு கொஞ்சம் சொல்லி வைக்கணும். திமுகவோட ஐடி விங்கு எதுக்கு இந்த திருப்பதி லட்டு விஷயத்தில் இவ்வளவு கேவலமாக எழுதுறாங்க, இவ்வளவு கேவலமாக நடந்துக்கிறாங்க? இந்த ஃபியூஸ் மானிஸ் இவங்களையெல்லாம் கைது பண்ணலை. திருப்பதி லட்டு விஷயத்தில் தவறு நடந்திருக்கிறது, அந்த மாநில முதலமைச்சரை அது மாதிரி தவறு நடந்துருச்சுன்னு சொல்கிறாரு. தவறு செய்கிறவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்கிறாங்க, உரிய பரிகார பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. உடனே இங்கே இருக்கக்கூடிய இந்த திராவிடர் கழகம், இந்த திமுக ஐடி விங்கில் இருக்கிற ஒரு சிலர், எல்லாரும் இல்லை ஒரு சிலர், தொடர்ந்து இந்துக்கள் மனம் புண்படும்படியாக, வெங்கடாஜலபதி பக்தர்கள் மனம் புண்படும்படியாக, லட்டு பிரசாதத்தினுடைய அந்த மகிமையை சீர்குலைக்கக்கூடிய வகையில் அவங்க வந்து நடந்து கொண்டு இருக்கிறார்கள். இது திமுகவுடைய கருத்து கிடையாது. இவனா அதுக்குள்ளே ஊடுருவி அதை இதையும் பேசி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். இது விஷயத்தில் திமுக மற்றும் நம்முடைய மாநில முதலமைச்சர் இதில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து அவர்கள் மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான வேண்டுகோள், தமிழ்நாட்டில் வந்துங்க மோசடி மதமாற்ற தடை சட்டத்தை உடனடியாக கொண்டு வரணும். தமிழ்நாட்டில் மதமாற்றம் மிக அதிகமாக நடக்குது. என்ன காரணம்னா, இந்த திராவிட மாடல் அரசாங்கம், இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள், அவங்களுக்கு தான் பதவி கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையில் பாடநூல் அதை வந்து அதுக்கு தலைவர் யாருன்னா நம்ம திண்டுக்கல் லியோனி, மனுஷபுத்திரன் ஆலோசனை குழு தலைவர். இவங்கெல்லாம் திமுக ஆதரவாளராக இருக்கலாம், ஆனால் அவங்கெல்லாம் திட்டமிட்டு அவர்கள் பள்ளிக்கல்வித்துறையில் பாடத்திட்டங்களிலே நம்முடைய இப்போ ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் பாடத்திட்டத்தில் இருக்குது. அதில் அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், அன்னையும் பிதாவும் முன்னணி தெய்வம், அதில் ஆலயம் தொழுவது சாலவன் ஒன்று எடுத்துட்டான். இது என்னங்க அநியாயமாக இருக்குது?
அது மாதிரி மதசார்பற்ற தன்மை என்கிற போர்வையில் நம்முடைய ஹிந்து ஆன்மீகத்தை அதை வந்து அதே மாதிரி திராவிட கருத்துக்களை திணிக்கிறது பள்ளி கல்வி மாணவர்கள் மத்தியில். உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும், சமீபத்தில் ஒரு பேச்சாளர் மகாவிஷ்ணு இவங்க தான் கூப்பிட்டாங்க, பேச வச்சாங்க, அப்புறம் பிடிச்சி அவர் ஜெயிலில் போட்டாங்க. ஆனால் அதே பள்ளி கல்வி நிறுவனங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா பாதிரியார் சபரிமாலா இல்லைங்களா எல்லாரும் போகிறாங்க, பேசுகிறாங்க, எந்த நடவடிக்கையும் கிடையாது. இந்த கிரிப்டோ கிறிஸ்தவருடைய ஆதிக்கம் திமுக ஆட்சியில் அதிகமாயிருச்சு. மதமாற்றம் எந்த அளவுக்கு அதிகமாயிருச்சுன்னா, ஐயா கருணாநிதியுடைய குடும்பம் ஸ்டாலினுடைய மகனையே மதம் மாற்றிட்டாங்க. நான் சொல்லலை, அவரே சொல்கிறார். உதயநிதியை என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் வந்து கிருத்தியாங்கிற கிறிஸ்தவ பெண்ணை நான் கல்யாணம் பண்ணி நான் கிறிஸ்தவர் ஆகிட்டேன், சங்கிக வயிறு எறிட்டுங்கிறார். எப்போ நீ எதுக்குப்பா மதம் மாறுற? இளையராஜா மகனை மதம் மாற்றிட்டாங்க. ஒரு கல்யாணம் மதம் மாறுறான். மதமாற்றம் அதிகமாக ஆக இந்த தமிழர்கள் எண்ணிக்கை, இந்துக்கள் எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. முஸ்லீம் கிறிஸ்தவர் எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது. இந்த திண்டுக்கல் மாவட்டத்திலே அப்படி தான், எங்கே பார்த்தாலும் மதமாற்றம். அதனால் மோசடி மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வரணும். ஜெயலலிதாமா இருந்தபோது அது கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் எதிர்ப்பு காரணமாக அது வந்து கைவிட்டுட்டாங்க. அதனால் தமிழ்நாட்டில் மோசடி மதமாற்ற தடை சட்டம், மதமாற்ற தடை சட்டம் இல்லை, மோசடி மதமாற்ற தடை சட்டம், அதை வந்து உடனடியாக அமல்படுத்த வேண்டும். இந்த கோரிக்கையை இந்து மக்கள் கட்சி சார்பில் முன்வைக்கின்றோம். நீங்கள் தான் கேட்குறதா இருந்தால் கேட்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு இதில் எந்த விதத்துலையும் தொடர்புடையது கிடையாது. தமிழக அரசோ அல்லது இந்து சமய அறநிலையத்துறையோ அவங்க வந்து இதை வந்து ஒரு இதாக பார்க்கலை. அவங்க வந்து இதில் எந்த கருத்தும் சொல்லலை. மு.க. ஸ்டாலின் அவர்களோ தமிழக அரசாங்கமோ திமுகவோ இதில் அஃபிஷியலாக எந்த கருத்தும் சொல்லலை. திருப்பதியில் அந்த கலப்பட நெய் அதை கொஞ்ச காலம் இங்கே திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு நிறுவனம் சப்ளை பண்ணியிருக்குது. அதில் கடப்படம் இருந்தது அப்படின்னு சொல்லி அது கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது சம்மந்தமாக அங்கே அந்த இடத்துல சோதனைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் தமிழக அரசு இது விஷயத்தில், இன்னும் சொல்லப்போனால் நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழக அரசு இது விஷயத்தில் கருத்து தெரிவிக்கணும். ஏன்னா தமிழகத்தில் தான் அதிகமான கோயில். இந்த தமிழகத்தில் ஒவ்வொரு கோயிலில் ஒவ்வொரு பிரசாதம் விசேஷம். பழனியில் பஞ்சாமிர்தம் இல்லைங்க, திருப்பதி லட்டு மாதிரி பழனி பஞ்சாமிர்தம். இங்கே தமிழ்நாட்டில் இந்த பிரசாதங்களுடைய தரமெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் அரசாங்கம் ரொம்ப கவனிக்கணும். அது குறிப்பாக அறநிலையத்துறை கவனிக்கணும். திருநீரில் கலப்படம் ஆயிடுதுங்க. குங்குமம், நல்ல குங்குமம் கிடைக்கிறது இல்லை, அதில் ஏதோ கலப்படம். இப்போ அதுக்கு ஸ்டிக்கர்லாம் வந்துருச்சு. பூஜை பொருட்கள் இருக்கு இல்லைங்களா, தீப எண்ணெய் இருக்குது பாருங்கள், அதில் கலப்படம்ங்கிறான். அதனால் தமிழகத்தில் இந்த விஷயத்தை அதை பார்த்து நம்ம பாடம் கற்றுக்கணும். இந்த விஷயத்துல எல்லாம் நாம் வந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். அதனால் தமிழக அரசு பொறுத்த வரைக்கும் அவங்க திருமலை திருப்பதி பக்தர்கள் பக்கம் தான் நிற்பாங்க. ஏன்னா தமிழ்நாட்டிலிருந்து தான் அதிகமான பேர் திருப்பதிக்கு போகிறாங்க. அதுவும் குறிப்பாக நம்முடைய முதலமைச்சருடைய குடும்பத்தை சார்ந்தவங்க திருப்பதிக்கு ரெகுலராக போகிறவங்க வர்றவங்க. அதனால் அவங்கெல்லாம் வந்து திருமலை திருப்பதி அதில் அந்த லட்டு பிரசாதத்துக்கு நேரிட்டு இருக்கின்ற அவமானம். ஏன் இப்போ பாருங்கள், ராகுல் போராட்டம் அறிவிச்சிட்டாரு. திருமலை திருப்பதி லட்டு பிரசாத மகிமையை காப்பாற்ற வேண்டும், இதில் அரசியல் செய்யக்கூடாது. அதை விட குற்றச்சாட்டு இவர் சந்திரபாபு நாயுடு யார் மேலே வச்சாரோ, அவர் ஜெகன் மேலே வச்சார். அந்த ஜெகனே வந்து இப்போ எல்லா கோயிலையும் பூஜை பண்ணுறேன், லட்டு பிரசாதத்தினுடைய மகிமையை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி. எப்பவுமே வெங்கடாஜலபதி பெருமாள் வந்து கலியுகத்தில் ஏதேனும் ஒரு வகையில் அந்த ஒரு ஆன்மீக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகத்தான் இது நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். எது இருந்தாலும் நடந்திருப்பது மிக கொடிய பாவம். அது வந்து அதில் யார் அந்த சதி பண்ணாங்களோ அவங்க மேலே வந்து கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது எங்கள் நிலைப்பாடு. தமிழகத்தில் தொடர்ந்து வந்து இந்த பெண் குழந்தைகள், பெண்கள் பாலியல் சீண்டல்ன்றது அதிகமாக இருக்குது. அதே போல் வந்து இந்த கொலை சம்பவங்கள் வந்து தொடர்ந்து இப்போ அதிகரிச்சுட்டே வருது. காவல்துறை வந்து அது சம்மந்தமாக என்ன நடவடிக்கை எடுக்கணும், சட்ட ஒழுங்கு பிரச்சனை எந்த அளவுக்கு இதாக இருக்குது? தமிழகத்தில் இப்போ தொடர்ந்து 3 என்கவுண்ட்ரு. இந்த என்கவுண்ட்ரு பண்ணதை எங்கள் அண்ணன் பாலகிருஷ்ணன், முத்தரசன் இவங்கெல்லாம் எதிர்க்கிறாங்க. கம்யூனிஸ்ட்டுகள் என்னங்கிறாங்கன்னா, இதெல்லாம் மோதல் சாவு, இந்த மோதல் சாவுங்கிறது சட்டப்படி நடக்கலைங்கிறாங்க. ரைட், அவங்க கோரிக்கை எழுப்புறது நியாயம்தான். தோழமை சுட்டல், அவங்க தோழமையை சுட்டுறாங்க. ரைட்டு, வாழ்த்துக்கள், வரவேற்கிறோம். அதே மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப கொடூரமாக பெண்கள் மற்றும் பெண் சிறுமிகள் ஓரத்தநாடுங்கிற பகுதியில் பட்டியலின சிறுமி கூட்டு பாலியல் பலாத்காரம். அதே மாதிரி இன்னொரு இடத்துல நிறைய பெண்கள் அவர்களுக்கு எதிரான வன்முறை, பாலியல் பலாத்கார நிகழ்வுகள் நிறைய நடக்குது. இதை வந்து தமிழகம் வந்து பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான மாநிலமாக திகழ வேண்டும். அதுக்கு வந்து தமிழக அரசாங்கம், காவல்துறை அவங்க தான் இதில் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இப்போ என்ன பிரச்சனைன்னா,
காவல்துறையில் இருக்கிற 700 பேர் 800 பேர் வந்து இந்த போதைப் பொருள்காரங்கிட்ட மாமூல் வாங்கிட்டு இருக்கிறான்னு அவங்களே சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் கலைஞர் அவர் முதலமைச்சராக இருந்தபோது சொன்னார், காவல்துறையின் ஈரல் கெட்டு விட்டதுன்னு. இதேமே கெட்டு போச்சே. 800 பேர் வந்து காசு வாங்கிட்டு இருந்திருக்கிறான்னா, 2 முறை மரக்காணத்தில் கள்ளச்சாராய சாவு, அதுக்கப்புறம் மறுபடியும் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய சாவு, கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்துலேயே. கள்ளச்சாராயம் எங்கே? கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்துலேயே. அப்போது காவல்துறையில் ஏதோ மாற்றங்கள் வரணும். அது காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய இப்போ வந்து நம்ம அம்பேத்கரிஸ்ட் அவர் கொல்லப்பட்டார் இல்லைங்களா, நம்முடைய ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொல்லப்பட்டார். அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு வந்து இந்த ரவுடிகள் ராஜ்யம், எந்த அளவுக்கு இந்த கட்ட பஞ்சாயத்து இது தமிழ்நாடு முழுக்க இருக்குதுன்னு தெரியுது. அதனால் நடு ரோட்டில் கொலை பண்ணுறது, கோர்ட்டுக்குள்ளே பூந்து கொலை பண்ணுறது, என்னங்க மணிகாரர் ஆஃபீஸ்க்குள்ளே பூந்து மணிகாரரை கொலை பண்ணுறது, இதெல்லாம் வந்து சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக இருக்குது. 3 நாளில் 5 கொலை. டெய்லி இப்போ பட்டியலே போட ஆரம்பிச்சிட்டாங்க பேப்பரில், இன்னைக்கு இத்தனை இடத்துல கொலைன்னு. இதெல்லாம் முதலமைச்சர் பார்க்கணும், இதில் கவனம் கொடுக்கணும். அவர் வந்து எப்போ பார்த்தாலும் இதுக்கு பதில் சொல்லிட்டு பஞ்ச் டயலாக் பேசிகிட்டே இருக்கிறார். எதுக்கு? வெயிட் அண்ட் சீனார். உதயநிதி எப்போ முதலமைச்சர் ஆவார், அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி கேட்குறாங்க. வெயிட் அண்ட் சீ. மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது. இப்போ அவர் வந்து அவங்க விஷயத்தை பேசுகிறதுல இதில் தான் வந்து கவனம் கொடுத்துட்ருக்காங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில், போதைப்பொருள் ஒழிப்பில், இதில் எல்லாம் வந்து அவர் வந்து சர்வாதிகாரியாக மாறி நான் போதைப்பொருள் ஒழிப்பேன்னார். தயவு செஞ்சு அவர் சர்வாதிகாரியாக மாறணும். மாறி இந்த போதைப்பொருள் இது ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. எதிர்காலத்தை வருங்கால தமிழகம் என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம், பயம் நம்மக்கிட்ட வந்து இன்றைக்கி உருவாகிருக்குது. சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் அவர் வந்து நடவடிக்கை எடுக்கணும். போதைப்பொருள், அதே மாதிரி இந்த பெண்களுக்கு எதிரான வன்முறை, இது விஷயங்களில் காவல்துறை தன்னுடைய கடமையை சிறப்பாக செய்ய வேண்டும். அதுக்கு முதலமைச்சர் தான் பொறுப்பு. நன்றி. தமிழகத்தில் மிக புகழ்பெற்ற விராலிமலை முருகனுடைய கோயில். அந்த விராலிமலை முருகன் கோயிலிலே கடவுள் சிற்பங்கள், ஆண்டவனுடைய திருமேனிகள், கோயில் சிலைகள் சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது. விராலிமலைனா கருவறையில் இல்லை, அந்த வழியில் போகக்கூடிய இடத்துல நம்முடைய இந்து கடவுளுடைய சிலைகள் சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு கொடிய குற்றம். இதை வந்து உடனடியாக விசாரித்து குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் இதில் வந்து உடனடியாக வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை பிடித்து தண்டிக்க வேண்டும். இந்த சிலை உடைப்பு சம்பவங்கள் தொடரக்கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய வேண்டும். நம்முடைய திண்டுக்கல் தொண்டரணி தலைவர் திரு மோகன் அவர்களுடைய வாகனம் இங்கே இந்த 2 வீலர் இங்கே எரிக்கப்பட்டு 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இது வரைக்கும் அதுக்கு சம்மந்தமான எந்த நடவடிக்கையும் இல்லாமல் இருக்குது. காவல்துறை அதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே மாதிரி தொலைபேசி வாயிலாக அவருக்கு வெவ்வேறு விதமான செய்திகள் ஒரு விதமான ஒரு மிரட்டல் தொனியிலே இருக்கிறது. இதெல்லாம் அவரும் புகாராக உளவுத்துறை இந்த பகுதியெல்லாம் சொல்லியிருக்காரு. அதனால் இந்த பகுதியில் வேறு ஏதேனும் விபரீதம் நிகழும் முன் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைக்கின்றேன்.